போச்சு. சப்பா லட்சுமணா நல்லா இருக்கியா? எங்க நல்லா இருக்க விட்டாங்க. சிரிப்பு. பொண்ணா பிறந்ததுக்கு என்னடி பிள்ளையார் தொட்டியாங்குளத்தில் மண்ணா பிறந்திருந்தேன்னா பெருசு சிறுசு எல்லாம் நல்லா உழுது பார்த்துருக்கோம். பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. ஆமா ஏன் என்ன அப்படியேப்பா நீ எல்லாம் உழுதுட்டாலும் ஆமா முகரே பார்த்தா ஆம்பளாச்சே வராது. சி முகரே பாரு. ஆமா எனக்கெல்லாம் லட்சுமணா என்னடி சத்தியமா சொல்றேன். என்ன உன்னை நினைச்சு ஓடா தேயிறேன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப தேஞ்சிட்டேன். என்னை நினைச்சு தேய மாட்டேன். கைதான் அடிப்பா முகரே பாரு. மாமா என்னடா உண்மையா சொல்றேன். சொல்லிடி. வாழ்ந்தாலும் உன்னோடது செத்தாலும் உன்னோடது முடிவே பண்ணிட்டு. வாழ்ந்தாலும் நானும் உன் கூட செத்தாலும் அதுக்குள்ளதான். எல்லா பொம்பளைக்கிட்டும் இந்த டயலாக் தான். இல்ல டார்லிங் உங்ககிட்ட மட்டும்தான். நிஜமாவா? சத்தியமாக உண்மைக்கு. அப்பனா நாளையில இருந்து இதுலதான் நீ தலைய வச்சு தூங்கணும். தூங்குறேன். எங்க தூங்க விடுறாங்க? லைட்ட போடுறாங்க. அமத்தாதேங்கிறேன். போக எந்திரிக்கிறாங்க. மத்தாள் வரும்போது தூங்கிடுறாங்க. ஊர் வந்ததுக்கு அப்புறம் லைட் அமத்துங்க ஏதோ அடிக்க சொல்ல நானு. ஆனா உண்மைக்குங்க எங்க அத்தையை காட்டிடும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தள்ளுமா நடந்து வருவோம் சந்திரமயி மாதிரி. தள்ளுமா இப்பயாச்சும் பாக்கூடு வண்டியிலையாச்சும் பார்க்க விட மாட்டேன். சார்லி ஐ லவ் யூ. நீங்க ரெண்டு பேரும் வரீங்கன்னா நான் கார்ல வந்துடுறேன். சரி தேங்க் யூ மாமா. சூப்பரா இருக்கு. நான் அவன் கூட பைக்ல வந்துடுறேன். பரவாயில்ல நாங்க நொங்கூட்டிட்டு வரோம். லட்சு மாமா என்னடா நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. உங்களை நினைச்சு உண்மையாவே எனக்கு மனசு ஏங்குது மாமா. எனக்கு ரொம்ப இல்லாம ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நானும் செத்துருவேன். இப்ப தாண்டா உள்ள உட்காந்து வீடியோ கால்ல ஒருத்தன்ட்ட சொல்லிட்டு வந்தா. இது சரி இந்த டைலாக் தானா? ஏண்டி லூசு முண்டை. ஐயோ ஏய் உங்களை கேட்டானவே நேத்தெல்லாம் டவர் கிடைக்கல எவனும் போன் பண்ணலன்னு ரொம்ப வருத்தத்துல. என்ன சொல்றீங்க? வாழ்க்கையே வீடியோ கால்லே ஓடுது. சரி விடு. நானும் வீடியோ கால ஒரு காலத்துல பார்த்து வந்தேன். அடியே நீ வீடியோ கால்ல பாத்துருக்க மாட்ட, வீடியோல பாத்துருப்ப. வீடியோல காட்டுனே அம்புட்டையே. ஆதாரி முண்டை. என்னடி மூட வேண்டியதெல்லாம் இப்படி திறந்து ஓட்டு வந்திருக்கேன். நீ பொம்பளை தானே? பொம்பளைன்னா அச்சம் மடம் நாணம் பயிர் போட இருக்கு. என்ன ஒரு சின்ன இது கோச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க இவ்வளவு அழகா அந்த பரமேஸ்வரி கராட்ட பரமேஸ்வரி பார்த்த மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்கீங்க. ரொம்ப மாதிரி இருக்கீங்க. ஆமா நீங்கள் இது மாதிரி இருந்தீங்கன்னா விளக்க மாதிரி குஞ்சு போகும் இறங்கி போகும். இது மாதிரி நான் வர வீட்டுல என்னைய நாடகத்துக்கு போகாம விரட்டி அடிக்க செம்மையா இருப்பீங்க. இல்ல நெளிவையும் கெடுக்க தெரியுறேன். சொல்லுடி சொல்லுடி. நான் மூட பொம்பளை இதெல்லாம் இடுப்பு இப்படி அடி தெரியும். அது என்னடி ஒரு பக்கம் மூடி இருக்க ஒரு பக்கம் திறந்து கிடக்கு. ஏண்டி பீரோல சாத்துறவ ரெண்டுக்கு பீரோ கதவையும் சாத்தன முடியும். ஒரு பீரோல ஒரு பக்கம் திறந்து போட்டு வந்திருக்கேன். நான் தான் முண்டை பாசங்க வாரு 10 மணியில படுத்தது இன்னும் நிமிரல. கொடுமை. இந்த ஜென்மத்துல நீ எந்திரிக்காதடி. எந்திரிக்காது. அது என்னமோ தெரியல. மேடைக்கு முன்னாடி டவுசரும் ஜாமானும் தெரியற மாதிரி தான் தூங்குவாங்க. அதாவது டவுசர் தெரியுது. ஒரு ஊர்ல டவுசரே இல்லாம கிடக்கு. அதையும் நல்லா மூடி விடுனே இழுத்து தாத்தா. இல்ல ஒண்ணும் தெரியாது. நல்லா மூடி விடுங்க. அவளுக்கு எச்சி ஊறும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. விளம்பரத்தை போற முதல்ல சும்மா இரு முதல்ல. சரி என்னடி பெண்ணுன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அச்சம் மடம் நாணம் பயிர் போட இருக்கணும். ஏன்னா பைப்பு இல்லாம அத்து போட்டா தெரியுது. உனக்கேது பைப்பு? சொல்ற இது ஏண்டி இது என்னடி இப்படி எத்தடி என்னடி என்னடி கால்வாய் கிணறாட்டம்? ஏண்டி எனக்கு கூட அப்படி இல்லையடி. அத்தாடி அப்பா. சரி என்னடி ஜாக்கெட் எங்க தைக்கிற முதல்ல சொல்லு. நாங்கெல்லாம் ஜாக்கெட் தைக்க குடிச்சா அங்க புடி இங்க புடி அதை புடி இதை புடின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உனக்கு இப்படி நச்சரு டாடா சும்மா காருக்கு ஹெட்லைட் வச்ச மாதிரி தைச்சிருக்காங்களே. எப்படி எப்படி எங்க ஊர் கொத்தனார் கிட்ட கொடுத்து ஆதாரி முண்டை கொத்தனார்ட்ட வீட தாண்டி கொடுக்க முடியும். அப்புறம் என்னடி சொல்ற? எங்க ஊர் டெய்லர் தாண்டி. நல்ல டெய்லரா இருக்காரு. நீ ஆம்பளை டெய்லரா பொம்பளை டெய்லரா? நம்மளா பொம்பளை டெய்லர்ட்ட தான். அப்புறம் தான் கிழிச்சுக்கிட்டு தப்பாங்க. பொம்பளை கிட்ட கொண்டு எனக்கு கொடுக்காதடி. அப்புறம் ஆம்பளைய பார்த்து போ நல்லா அடிப்பாங்க. நீ போ எனக்கு வேண்டாம். அப்புறம் அவர் தையல் நல்லா இருக்குன்னு போறாம படுற. அப்புறம் என்ன? சரி எப்படி கொடுத்த? இங்க இருந்து நீ அளவு ஜாக்கெட் கொடுப்பியோ? நான் ஒரு துணி அளவு துணி கொடுத்து தான் தைக்க முடியும். அப்புறம் எப்படி அளவு தெரியும்? காலம் மாறிடுச்சுன்னா மணி நம்ம மாறிடணும். என்ன எப்படி மாறணும்? நேரம் இங்க இருந்து துணியை மட்டும் கொண்டுகிட்டு போவேன். தைக்கிற துணியை மட்டும் கொண்டுகிட்டு போனோன்னா டெய்லருக்கார் சொல்லுவாரு அடியே முத்துராணி கதவை சாத்துன்னு சொல்லுவாரு. துணி தைக்கிறதுக்கும் கதவை சாத்துறதுக்கு என்ன? சரி சரி கோவப்படாத.
தொழில்ல பொறுமை முக்கியம். நான் வாட்டுக்குள்ள கதவை சாத்தின உடனே டெய்லர் சொல்லுவாரு பூராத்தி அவுத்து போட்டு விரிச்சுக்கிட்டு பாடுன்னு சொல்லுவாரு. மொட்டை குண்டியா படுக்க சொல்லுவார். மூடிக்கிட்டு உட்காரு. சரி விடு. அப்படியே விரிச்சுக்கிட்டு படுத்து கிடப்பேன். எதை இது கை காலை தாண்டி ராசி என்னது? விரிச்சகர. அப்ப விரிச்சுக்கிட்டு தான் கிடப்ப. என்னைய பார்த்தவொடனே டெய்லருக்காருக்கு ஒரு இது வந்துடும். எது? தைக்கணும். மூடு வந்துடும். மூடு வந்துடும் தைக்கணும். அதை பார்த்தோன்னே அவருக்கு அது கிளம்பிடும். வந்துடும். வந்தவொடனே டெய்லர் சொல்லுவாரு என்னைய ஒரு பார்வை பார்க்க ஒரு அடி அடிக்க. எதுல? துணியை மிஷினில் வச்சுட்டேன். சரி. என்னைய பார்க்க 2 அடி அடிக்க. எங்க? துணியை மிஷினில் இப்போ வாயில அவருக்கு அடிக்கிறாங்க. என்னைய பார்க்க 3 அடி அடிக்க. எப்போ வரும்? ஒரு 15-20 அடியில் அதுவா வந்துடும். நிக்காது, அவ்வளவுதான். சொல்லாம். என்ன என்னடி ஓடுற பார்த்தோன்னு என்ன என்னவா? கண்ணை மூடிக்க சொல்லிடுறேன். உங்களை பார்த்தா எனக்கு ஏங்குது. இதுந்தா இருக்கே. சி என்னடி? ஐயோ கொலவெறியில ஒத்த நாள் தூங்கலைன்னு இப்படி கொலவெறியில திரியிறாங்களே மேல. பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் பால் பீச்சவா. போடா உட்காருடா. அவன் வாயை பார்த்தேன்னு வச்சுக்க, பாலை மட்டும் இல்ல பால் கறக்கிற இடத்தையே கவனம் தூக்கி போயிருவேன். அம்மா வர்றாங்கடி. அம்மா அம்மா உட்காருடா குண்டி வத்தி பேல. மனசு மனசு சேர்ந்தாச்சு.